ஹாய் கைஸ், வெல்கம் டு எம்எஸ்ஐ வேல்ஸ் டிவி. நம்மளோட எம்எஸ்ஐ வேல்ஸ் டிவிக்கு இன்னைக்கு ஒரு 43 இன்ச்சஸ் சர்வீஸ் வந்திருக்கு. பட் இது நமக்கு வாரண்டில தான் இருந்துச்சு. நம்ம கழட்டி பார்த்தோம். கழட்டி பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா போர்டு கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு பேன் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா கீழேயுமே பேக் சைட்லையுமே டோட்டலாக பேன் ஆகி இது ஹை வோல்டேஜஸ் வந்து இந்த மாதிரி பேன் ஆயிருக்கு. பட் இந்த மாதிரி பேன் ஆகி வரதுக்கு கண்டிப்பாக வாரண்டிஸ் கொடுக்க மாட்டோம். இப்போ கஸ்டமர்கிட்ட கூப்பிட்டு நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம், சார் இப்படி ப்ராப்ளம் இருக்குது, கண்டிப்பாக போர்டு ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னோம். கஸ்டமர் ஃபர்ஸ்ட் சம்மதிக்க மாட்டாலும் திருப்பி அப்புறம் வந்து நேரில் காமிக்க முன்னாடி ஓகே சார் நீங்கள் வேறு போர்டு மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களுக்காக நம்ம போர்டு ஆர்டர் பண்ணி ஃபேக்ட்ரிலேருந்து வந்திருக்கு. இப்போ நம்ம போர்டு மட்டும் தான் வந்திருக்கு. கொரியரில் ஆக்சுவலாக இன்றைக்கி தான் வந்துச்சு. போர்டு நம்ம எடுக்கிறோம். இப்படி எப்படி மாற்றுறோம், ஆன் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம போர்டு வந்ததை ஃபர்ஸ்ட் பார்க்குற முன்னாடி என்னன்னா, இதில் முக்கியமாக நான் பார்க்க வேண்டியது இந்த சைடில் இருக்க போர்ட்ஸ் தான். 2 போர்டு சேமா இருக்கான்றது. இப்போ இதுலேயுமே சைடில் 2 யூஎஸ்பி இருக்குது, ப்ளஸ் கீழே ஏவிஓ போட்டு AV1 AV2 இருக்குது. கீழே போகிறதுல RF. இப்போ இந்த ஆக்சுவலாக இது பழசில் வந்து RF சும்மா வெறும் டம்மியாக கொடுத்துருக்காங்க. பட் இதில் RF கிடையாது. கோஆக்சியல் ப்ளஸ் வந்து HDMI2 இருக்குது, ப்ளஸ் வந்து RF, இந்த இதோட ஆடியோ இது எல்லாமே சேமாக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம அப்படியே இருந்தாலே மேட்ச் ஆகும். ஜஸ்ட் இது மாத்திரப்ப என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்துங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் போர்டு மறுபடியும் மாற்றுன்றது. இப்போது இது கொஞ்சம் டெக்னிக்கலாக தெரிஞ்சுன்னா நீங்களே கூட மாற்றலாம். ஜஸ்ட் இந்த ஸ்லக்லாம் சேமாக இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் வச்சிடலாம். இல்லைன்னா ஸ்லக்குக்கு மட்டும் நம்ம மாற்றி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்லக்கில் வச்சிட்டோம். ஸ்லக் வச்சுட்டு இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கான்ற பார்த்துக்கணும். பார்த்துட்டு ஜஸ்ட் இங்கே ஒரு ஸ்க்ரூஸ் போட்டுருவோம். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுப்பா இந்தியா அப்படின்னா எத்தனை கனெக்டர்ஸ் பார்த்துடலாம். இப்படியே ஸ்க்ரூலாம் ஆல்ரெடி நம்ம கழட்டி வச்சுருந்தோம். கலட்டிட்டு ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே காமிக்கிற வர பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப லென்த்தி வீடியோவாக இருக்கும். இப்போ இதுக்கடுத்து நம்ம கனெக்டர்ஸ் என்னென்னு சொல்லிடுவோம். ஜஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இதுதான் பேக் லைட்டு. பின்னாடி பேக் லைட்டோட கனெக்டர்ஸ் சேமாக தான் இருக்குது. பேக் லைட்டோட வந்து சொல்லிக்கிட்டோம். 2 போர்ட் இருக்கும். இல்லை நான் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து LVDS கேபிள். இதுதான் இந்த LVDS கேபிள் பார்க்குறப்ப மட்டும் சரியாக இருக்கா, ஆக்சுவலாக பழைய இதுக்கும் சரியாக இருக்கான்றத பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த வோல்டேஜஸ் எதுவும் மாறிச்சு அப்படின்னா உங்களுக்கு பேனா ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த LVDSல இந்த ரைட் சைடாக லெஃப்ட் சைடாக இந்த வோல்டேஜஸ் போகிறத கரெக்டாக செக் பண்ணிட்டு மட்டும் தான் பார்க்கணும். அதேமாதிரி இந்த கனெக்டரில் இந்த சின்ன ஒரு டாட் வச்சுருப்பாங்க. இந்த க்ளோஸில் காமிப்பா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ரீன் கலரில் இருக்குது. இந்த டாட்டும் இப்போ இந்த இது போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் அந்த ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஆரோ மார்க்கில் இந்த போர்ட் வர மாதிரி கொடுக்கணும். மாற்றி சொருகிட்டீங்கனாலும் வோல்டேஜஸ் மாறி போகும். அதனால் கரெக்டாக மட்டும் இந்த மாதிரி சொல்லிட்டு இன்சர்ட் பண்ணிக்கணும். வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ 1 2 இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கீபேடு கனெக்டரு. இந்த கீபேடு கனெக்டரு சேம் தான் இங்கே இருக்குது. சேம் அதையும் ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து பவர் இன்புட்டு. ஆக்சுவலாக இது நம்ம AC பவரோட இன்புட்டு. இது கீழே இருக்கும். ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து வயர்லெஸ். இப்போ இதான் வந்து அந்த வயர்லெஸோட டாங்கல். இது போட்டிங்க அப்படின்னா தான் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த நெட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும், இல்லை ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு முன்னுக்கு இருக்க போர்டில் இது ஆக்சுவலாக 2 இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஆக்சுவலாக 1 தான் இருக்குது. இருந்தாலும் ஒன்று இப்போ இதிலே வச்சிடலாம். ஒன்றும் இதை மாற்ற தேவையில்லை. வயர்லெஸ் கொடுத்துட்டோம். இதுக்கு அடுத்து கொடுக்க வேண்டியது ஒரே ஒரு போர்ட் மட்டும் இருக்குது. இது ஸ்பீக்கர் வந்து கீழே இருக்கனால நம்ம அதை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுவோம். அதை பின்னாடி கனெக்டர் வரப்ப பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ ஜஸ்ட் ஆன் பண்ணி பார்க்கணும்னா இதே கண்டிஷன் வச்சு ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஆன் பண்ணி மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே வருதான்னு பார்த்துக்குவோம். ஆன் பண்ண கீழே லைட் எரியுது. நம்ம பார்த்தீங்கன்னா இதில் கீழே சுவிட்ச் கொடுத்துருக்காங்க.
ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆச்சு, எந்த வித டிஸ்பிளேயும் வரல. அப்படியே விடுங்க. அப்போ வேற ஏதோ லூஸ் கான்டாக்ட் சம் ஏதோ இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை நம்ம அந்த எல்விடிஎஸ் கேபிள்ஸ் எதுவும் லூஸாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த டீகான் போர்ட்ஸ் எதுவும் இஷ்யூ கூட இருக்கலாம். டீகான் போர்டுக்கு மட்டும் வோல்டேஜ், ஏன்னா இது வேலை ஹை வோல்டேஜஸ் எரிஞ்சனால வேற எதுவும் டீகான் போர்டுக்குலாம் வோல்டேஜஸ் வராமல் இருக்கா அப்படின்றத பார்த்துருவோம். ஜஸ்ட் டிசி வோல்ட்டில் வச்சுட்டு ஆன் பண்ணுவோம். நம்ம என்ன பேக் லைட் ஆன் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நெகட்டிவ்ல வச்சுட்டு மேக்ஸிமம் இந்த 12 வோல்ட்டுங்க வருதான்னு பார்க்கலாம். 12 வோல்ட் வருது. இதுக்கு அடுத்து ஒரு சின்ன ஃபீஸ் இருக்கும். டீகான் போர்டுக்கு உள்ளே வோல்டேஜஸ் வரல. அப்போ நம்ம இந்த டீகான் போர்டை மட்டும் வேணாம் வேற ஒரு போர்டு மாற்றி பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி ஒரு டீகான் போர்டு இருக்கு, டீகான் போர்டை மாற்றுவோம். இப்போ வந்து இந்த டீகான் போர்டு இப்போ வேற எடுத்திருக்கோம். என்னன்னா இந்த டீகான் போர்டில் டவுட்டாக இருக்கு. நம்ம டீகான் போர்டை ஃபர்ஸ்ட் கழட்டுறோம். கம் போட்டு ஒட்டியிருக்காங்க, பயங்கர ஹார்டாக தான் இருக்கு. டபுள் சைடு பயங்கர ஹார்டாக இருக்கு. இப்போ ஒட்டியாச்சு. டீகானோட இன்புட்டு இதான். இப்போ நம்ம இது வந்து அவுட்புட்டு. ஃபர்ஸ்ட் அவுட்புட்டை மாட்டிக்கணும். இதான் ஸ்க்ரீனுக்கு போகிற லைனு. கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணி கரெக்டாக மாட்டணும். அதுக்கடுத்து இதுவுமே கரெக்டாக அந்த லெஃப்டில் வருதான்றதை பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு மாட்டிக்கலாம். இப்போ டீகான் மாட்டியாச்சு, வேற டீகான் தான் போட்டிருக்கோம். ஜஸ்ட் ஆன் பண்ணி பார்ப்போம். ஸ்மெல் வர மாதிரி இருக்குது. இது ப்ராப்ளம். சில டிஸ்பிளே வந்துருச்சு, ஒரு மாதிரி ஒயிட்டா வருது. என்ன பிரச்சனைன்றத உள்ள போயிட்டு பார்ப்போம். இப்போ அப்புறம் எல்விடிஎஸ் கேபிளை இப்போ மாற்றி பார்த்துருவோம். ஒரு வேலை நான் ப்ளூ வரல, எல்விடிஎஸ் கேபிளை மாற்றி பார்ப்போம். கேபிளை மாற்றுறவங்க ஜஸ்ட் ரிமூவ் மட்டும் பண்ணுவோம். இப்போ அந்த கேபிள் வேற மாற்றுவோம். வேற கேபிள் வச்சிருக்கோம் அந்த அந்த எல்விடிஎஸ் கேபிள் தவிர.
எல்இடி எஸ்கேப்லையும் வேற மாற்றிருக்கோம். பார்ப்போம். அப்படி இல்லைன்னா உள்ள சாஃப்ட்வேருக்குள்ளே போய் தான் என்ன சேம் தான் இருக்கு. பட் இருங்க, சாஃப்ட்வேர்ல பார்ப்போம். மேபி நம்ம உள்ள செட்டிங்ஸ்ல எதுவும் ஆப்ஷன்ஸ் மாதிரி இருக்கா, அதை சரி பண்ண முடியுமான்ற பார்ப்போம். இப்போ பிட்ஸ் அந்த ஒரு சில ஆப்ஷன்ஸ் மாத்தினாலும் இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக சாஃப்ட்வேர்ல ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆக்சுவலாக சாஃப்ட்வேர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் 208 தான் அந்த சர்வீஸ் மோட் ஓப்பன் ஆச்சு. சர்வீஸ் மோட்லேயும் நம்ம நிறைய ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் ஆனால் எதுவுமே வரல. நான் சர்வீஸ் மோட் ஓப்பன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் மோடில் சரி பண்ணி மேக்ஸிமம் இவ்வளோ தான் இருந்துச்சு. ஏன்னா பிரைட்னஸ்லாம் குறைச்சிருக்கோம். பட் இருந்தாலும் நமக்கு ஒரு ப்ராப்பர் இமேஜ் அப்படின்றது இல்லை. அதனால கண்டிப்பாக போர்டு வந்து நம்ம ரீப்ளேஸ் திருப்பி ஃபேக்ட்ரி அனுப்பிச்சு வேற போர்டு தான் அது சேம் போர்டே அனுப்ப சொல்லணும். ஏன்னா மேபி இதில் வந்து இருக்க அந்த டீகான்ஸ் எதுவும் மேட்ச் ஆகலை எனக்கு தெரியல. பட் பேனலில் வர வீடியோஸ்லாம் கிளியராக தான் இருக்கு. நம்ம சோர்ஸ் மோடில் போயிட்டு எல்லாமே மாற்றி பார்த்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரைட்னஸ் கூட இருந்துச்சு, இப்போ கம்மியாக இருக்குது. இப்போ இந்த ஒரு தடவை அந்த செட்டிங்ஸ்லாம் ரீசெட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா வேற புது போர்டு தான். வேற போர்டு இப்போ எனக்கு ஃபேக்ட்ரி அனுப்பிச்சிட்டு அடுத்து சேம் இதே வெர்சன் போர்டு. ஆக்சுவலாக இந்த மாறி இது மட்டும் ஈன்றது மாறி இருந்துச்சு. மேபி இதுக்கும் அந்த டீ கான்ஸுக்கு மேட்ச் ஆகலைன்றது பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்து போர்டு மாற்றிட்டு அந்த ஒரு வீடியோ போடுறேன். ஜஸ்ட் இப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு தடவை கூட வீடியோஸ் பார்த்துருங்க எந்த மாதிரி இருக்குன்னு. ஸ்மார்ட்ன்றது ஓரளவு கம்மியாக இருக்குது, வீடியோ தெரியுது. இருந்தாலும் ஏன்னா பேக் அண்ட் இமேஜ் இப்போ நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ண ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் பேக் அண்டில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த டிவிக்கு வந்து வேறு போர்டு தான் மாற்றணும். வேறு போர்டு மாற்றியும் இஷ்யூ பண்ணால் கண்டிப்பாக பேனலில் தான் ப்ராப்ளம். பட் கண்டிப்பாக சப்போஸ் ஹை வோல்டேஜ் வந்து பேன் ஆனதுனால பேனல்லையும் ஏதாச்சும் சம் வோல்டேஜ் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஒரே ஒரு டவுட்ஸ் இருக்குது. இந்த சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்காக இருக்குது. இதனாலையும் சம் எரர்ஸ் இருக்கலாம். அதனால் அடுத்த போர்டு மாற்றி பார்த்துட்டு தான் இது என்னன்றதை நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.